காதல் தோல்வி உங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாயிலாக இருக்கலாம். ஒரு உறவு முடிவடைந்தாலும் உங்கள் கனவுகள், உங்கள் எதிர்காலம், உங்கள் வாழ்வின் அர்த்தமெல்லாம் அங்கேயே முடிவதில்லை. நீங்கள் இன்னும் முழுமையான மனிதர். உங்கள் உள்ளத்தில் புதிதாய் மலரும் காலங்கள் உண்டு. உங்களை விட்டு சென்றவர்களை நினைத்து கண்ணீர் வடிக்காதீர்கள். அவர்களால் நீங்கள் இழந்தது எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் இழந்தது உங்கள் அன்பு, உங்கள் உண்மை, உங்கள் நம்பிக்கை. அந்த அனுபவம் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும். நம்புங்கள், நேரம் கடந்து போகும், வலி குறையும், நீங்கள் உங்களை மீண்டும் கண்டுபிடிப்பீர்கள். காதல் தோல்வி ஒரு முடிவல்ல, அது ஒரு பாடம். ஒவ்வொரு கணமும் உங்கள் மனதை தாக்கக்கூடும். ஆனால் அந்த வலியை பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை நம்பமாக்குங்கள். உங்கள் ஆசைகளை மையமாக வைத்து வாழுங்கள். இன்று நீங்கள் விழுந்திருக்கலாம், ஆனால் நாளை உங்கள் உயரம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். உங்களுக்குள் ஏற்கனவே வலிமை இருக்கிறது. காதல் தோல்வி வந்ததற்கு பின் வாழ்க்கை நிற்பது என்பது ஒரு நபரின் உண்மையான ஆளுமையை காட்டும். இன்று நீங்கள் வேதனையில் இருக்கலாம், ஆனால் நாளை உங்கள் வெற்றியின் கதையை எழுதப் போகிறீர்கள். நம்புங்கள், வாழ்க்கை இன்னும் நிறைய தரப்போகிறது. ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டால் அது ஒரு காலத்துக்கானது என்று நினையுங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் முழு புத்தகத்தை அவர்களுக்காகவே எழுத வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கதை இன்னும் தொடர்கிறது மற்றும் அதன் நாயகன், நாயகி நீங்கள்தான். ஒரு கதையின் முடிவு உங்களை வெறுத்ததாலோ தவிர்த்ததாலோ இல்லை. அது வாழ்க்கையின் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததால் தான் முடிந்தது. இன்று நீங்கள் ஒட்டிக்கொண்டு அழுத அந்த மனிதர் இல்லாமலே நாளை நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். வாழ்க்கை என்பது ஒருவர் இல்லாததற்காக நின்று விடாது. அது என்றும் முன்னேறி கொண்டே இருக்கும். ஒருவர் உங்கள் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உங்கள் மதிப்பை குறைக்கும் விஷயம் அல்ல. அது அவர்களது புரிதலின் வரம்பை காட்டுகிறது. காதல் தோல்வி வந்ததற்கு பிறகு நீங்கள் சிதைந்து போவதில்லை. மாறாக நீங்கள் புதிய சுதந்திரத்துடன் உருவாகின்றீர்கள். இந்த வலிக்கு பிறகு வரும் அமைதி அதைவிட அழகானது எதுவும் இல்லை. உங்களை விட்டு சென்றவர்கள் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. நீங்கள் யார் என்பதையும் உங்கள் பயணம் எங்கு செல்கிறது என்பதையும் நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். அவர்களால் உங்கள் மனம் முறிந்திருக்கலாம், ஆனால் உங்கள் கனவுகள் இன்னும் முறையில்லை. அந்த கனவுகளுக்காக நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள். ஒரு காதலின் முடிவும் ஒரு வாழ்க்கையின் முடிவாகிவிடக்கூடாது. அது ஒரு மன அழுத்தமாய் இருக்கலாம், ஆனால் அதிலிருந்தும் நீங்கள் வெளிவந்து ஒரு புதிய உன்னை தேடி செல்லுங்கள். இன்று வேதனையுடன் இருப்பது சாதாரணம், ஆனால் நாளை அதே வேதனையை வெற்றி கதையாக மாற்றுவதுதான் வாழ்க்கையின் மாயாஜாலம். நீங்கள் கொடுத்த அன்பு உண்மையானது. அதை தவறாக புரிந்தவர்கள் அதை இழந்தனர். நீங்கள் இல்லாமல் அவர்கள் வாழ்கிறார்கள், ஆனால் நீங்கள் உங்களை மீண்டும் கண்டுபிடித்து உயர்கிறீர்கள். உண்மையான அன்பு ஒரு நாளும் வீணாகாது. அது உங்களை வலிமையாக்கும் ஒளியாக மாறும். முழுமையான காதல் என்பது ஒரு நாள் நடக்காததாலோ ஒருவரோடு முடியாததாலோ குறையாது. அது உங்கள் உள்ளத்தின் அழகு. யாரும் அதை காணவில்லை என்றால் அதற்காக நீங்கள் அந்த அழகை மறைக்க வேண்டியதில்லை. ஒரு நாள் யாரோ அதை உணர்வார்கள். முதல் முறையாக வாழ்க்கை ஒரு பயணம். ஒரு மனிதனோடு முடிந்துவிடும் என்று நினைத்தால் அது உங்கள் உலகத்தை சுருக்கிவிடும். அவருடன் இல்லாத நாட்கள் உங்களது சுதந்திரத்தின் ஆரம்பம். உங்களை காதலிக்க புதிய வாயில்கள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு. உங்கள் உலகம் இன்னும் விசாலமானது. ஒரு தோல்வி உங்கள் வாழ்வின் அழகு குறைக்காது. அது உங்களை பற்றி புதிய உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறது. அன்பு இல்லாததால் நீங்கள் குறைவாக முடியவில்லை. மாறாக உண்மையான அன்பிற்கு நீங்கள் தகுதியானவர் என்பதை வாழ்க்கை ஒரு நாள் நிரூபிக்கும். நீங்கள் சிலரின் நினைவுகளில் முன்னாள் என்ற பெயருடன் வாழலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் கதாநாயகன். காதல் முடிந்துவிட்டது என்பதற்காக உங்கள் வாழ்க்கை முடிவடையவில்லை. அந்த பக்கத்தை மூடுங்கள். புதிய அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை. காதல் நமக்குள் ஒரு மிருதுவான தன்மையை வளர்க்கிறது. தோல்வி வந்தாலும் அந்த மிருதுவை இழக்க வேண்டாம். பசுமை வாடியதற்காக பூமி வறண்டு விடாது. உங்கள் உள்ளமும் உங்கள் அன்பும் இன்னும் பலருக்காக காத்திருக்கிறது. அவள், அவன் இருந்தது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே, முழு பயணம் அல்ல. ஒரு இடத்தில் வண்டி பழுதானது என்றால் அந்த சாலை முழுவதையும் தவிர்க்க முடியாது. அதே போல ஒரு காதல் முறிந்ததற்காக வாழ்க்கையே தவிர்க்க கூடாது. நீங்கள் காதல் தோல்வியில் விழுந்து விட்டீர்கள் என்றால் அது உங்கள் குறைபாடல்ல. உண்மையாக விரும்பியதே உங்கள் மிகப்பெரிய பலம். ஒரு நாள் யாராவது உங்கள் அன்பிற்கு அர்த்தம் கொடுப்பார்கள். அப்போது இந்த நாள் ஒரு ஆரம்ப புள்ளி மாதிரியாக மட்டுமே இருக்கும். அவர் இல்லாத வாழ்க்கை வெறுமையாக தோன்றலாம், ஆனால் உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் தான் சொந்தமானவன்கள். உங்கள் புனிதமான நிம்மதியை யாருடைய இல்லாமையாலும் அழிக்க முடியாது. அந்த அமைதி உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. நீங்கள் இழந்தது ஒரு நபர், ஆனால் அவர் இழந்தது உங்கள் அன்பும் நம்பிக்கையும் விரைப்பும்.
ஒரு உண்மையான மனிதரை இழப்பது ஒரு தவறான தேர்வு. அந்த உண்மை உணரப்படும் போது நீங்கள் அதிக உயரத்தில் இருப்பீர்கள். தோல்வி ஒரு ஃபுல் ஸ்டாப் அல்ல, அது ஒரு செமிகோலன். வாழ்க்கை முடிவடைந்து விட்டது என நினைக்கும் இடத்தில் கூட இன்னும் தொடரக்கூடிய வழிகள் இருக்கின்றன. உங்களிடம் இன்னும் வாழ்க்கை இருக்கிறது. அதில் அழகு, கனவு, காதல் அனைத்தும் மீண்டும் வரப்போகின்றன. ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகியதற்காக நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவர் அல்ல. அது அவர்களது தேர்வும் அவர்களது புரிதலின் அளவும் தான். உண்மையான அன்பை தரக்கூடிய ஒருவரை பெற நீங்கள் இன்னும் நேரத்திற்குள் பயணிக்கிறீர்கள். அந்த பயணம்தான் வாழ்க்கை. தோல்வி ஒரு பரிசோதனை. அதில் நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதே நம்மை உருவாக்கும். காதல் தோல்வி வந்ததும் அழுவதில் தவறில்லை. ஆனால் அந்த கண்ணீரை உங்கள் கனவுகளை தேட எரிபொருளாக மாற்றுங்கள். ஒருவர் உங்களை மறந்துவிட்டார் என்பதால் நீங்கள் உங்களை மறக்க வேண்டிய அவசியமில்லை. யாராவது உங்களை தவிர்ப்பது வாழ்க்கையின் முடிவல்ல, அது உங்கள் நெஞ்சத்தை மீண்டும் நேசிக்கச் செய்வதற்கான ஒரு தொடக்கம். நீங்கள் கொடுத்த அன்பு வீணாகவில்லை, அது உங்களை மேலும் அழகாக, மென்மையாக, வலிமையாக மாற்றியது. அது யாரால் மதிக்கப்படவில்லை என்றால் அதை இன்னும் உயர்ந்தவர் ஒரு நாள் கண்டுபிடிப்பார். அந்த நாள் வரும் வரை உங்கள் ஒளியை தானாக ஒளிர விடுங்கள். முடிந்த ஒரு உறவு உங்களுக்குள் புதிதாய் ஒரு அத்தியாயத்தை உருவாக்கும். அந்த அத்தியாயம் நான் எப்படி என் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பினேன் என்பதற்கான சான்றாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு வாழத் தொடங்குங்கள். நீங்கள் இருந்ததற்காக அவர் இன்பம் கண்டிருப்பார். ஆனால் நீங்கள் இல்லாமல் வாழும் நாள்களில் உங்கள் அருமையை உணர்ந்து வருத்தப்படுவார். அந்த நேரம் வரும்போது நீங்கள் உங்கள் சொந்த ஒளியில் வலம் வருவீர்கள்.